We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம வந்து இந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குது, நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக இருக்குது, இங்கே பிஜேபியில் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்கட்சி இருக்குது, அதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டில் ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்கள் வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க. அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று நம்ம மாநிலத்தில், நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும்போது, ஒரு தமிழகத்தில் நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும்போது ஒரு பெருமையோட சொல்கிறோம். ஒரு கண்ணகியோட இடம் சொல்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும்போது ஏன் பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்னால் தீர்க்க வைக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால் குரல் கொடுக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது, மேலேருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது முதல்ல அதை பற்றி பேசு. கண்ணாடி வீட்டில் நான் உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டில் கல் வீசக்கூடாது தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும்போது ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்றைக்கி ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம். சௌமியாவை வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன். யார் நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா நாங்கள் யாருமே சொல்லலை. நீங்கள் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமாக எடுங்க. நான் சொல்கிறது ஒன்று, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டில் ஒரு டேப்பில் வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தால் அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமாக மேலேருந்து ஃபுல்லாக விழும்போது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது கிடையாது. ஸோ எங்கே லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒன்றுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்குது, எங்கே இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்கள் இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்களா? ஒன்றுமே பண்ணலை. எங்கே இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்கே இருக்காங்க? ஏன் அங்கே NCWலேருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேலேருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தார். அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்லேருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்கிறேன். மற்ற மாநிலங்களில், முக்கியமாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அங்கே நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னன்னு போய் கூட ஒரு கேட்கல. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகு இப்ப கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துல வழக்கு சரியாக நடத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு
நியாயமான தண்டனை கிடைப்பதுதான் அந்த பெண்ணுக்கான ஒரு நியாயம் கிடைத்ததாக இருக்கும். இப்ப அதுலதான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா கைது செய்யப்பட்டு விட்டது, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நான் நிச்சயமா என்னோட கண்டனத்தை நான் ட்விட்டர்லயும் தெரிவிச்சிருக்கேன், செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் நான் தெரிவித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது எல்லாருமே வந்து இந்த சமூகமே வெட்டி தலைகுறையக்கூடிய ஒன்றுதான். இது தொடர்ந்து உலகம் பூரா பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விளைவு. ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. குற்றவாளி யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த பிறகு கைது செய்து நடவடிக்கை எடுத்த பிறகு நான் என்ன போராட்டம் பண்ண முடியும்? நீதிமன்றம் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டும், அந்த வழக்கு சரியாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் கண்காணிக்க வேண்டும். பெரிய ட்ரெண்ட் பண்றாங்க எதிர்கட்சிகள். இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட யார் அந்த சார் அப்படிங்கறது சந்தேகம் இருக்கு. அந்த பெண்ணுடைய பார்வையில இருந்து அந்த வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறது இல்ல. அந்த பெண் வந்து எப்படிங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் வந்து அந்த போன் வந்து அப்போ வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். நான் சொல்லலைங்க, அது பிஜேபியில வந்து வழக்கமா வந்து நிர்பயா வழக்குல கூட வந்து அண்ணான்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கன்னு சில பேர் சொன்னாங்க. அதை நான் சொல்றேன். நான் ஏன் வந்து சொல்ல போறேன்? நீதிமன்றமே இது வந்து அரசியலாக்கப்படுகிறது. நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். வந்து எஃப்ஐஆர் லீக் கூட வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அந்த தலைவர்களே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய NIC-லேயே வந்து அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட். அதனாலதான் அந்த BNS, ஏன்னா அது பாரதிய நியாயா சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சிருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதையும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். என்னங்க சொல்ல முடியும்? குஷ்பு வந்து ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல நேற்று மதுரையில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேடம் அது மாதிரி தவறா? எனக்கு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க? கைது செய்யும் போது தற்காலிக தடுப்பு கைதில் வைக்கும் போது அவங்களை ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததான் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக. ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா? அது அவங்களோட சாய்ஸ். நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க.